Good afternoon student, I am Prakash from Vivekananda Metric Higher Secondary School, KK Nagar, Ilambillai. Now I am going to discuss about plus 2 computer science chapter 8, the last part of பார்த்தீங்க அப்படின்னா membership operator. ஸோ அப்படிங்கிற டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் பார்த்திங்க அப்படின்னா ரிலேட்டட் எல்லாமே நம்மளுடைய ஸ்ட்ரிங் ரிலேட்டட் ப்ராசஸை கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கும் ஸ்ட்ரிங் ரிலேட்டட் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணக்கூடிய ஒரு ஒர்க்காக நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த சாப்டர் 8 பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரிங்ஸ் அண்டு ஸ்ட்ரிங் மேனிப்புலேஷன் ப்ராசஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணக்கூடிய டாப்பிக்காகவே தான் இருக்குது. ஸோ அது மெயின்லி ஃபுல் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ஸ்ட்ரிங்கோடைய ப்ராசஸை மெயினாக கொண்டு போயிட்டுருக்கோம். ஸோ ஆஃப்டர் தட் இந்த மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ லாஸ்ட் கிளாஸில் ஒரு கிளான்ஸ் ரிவைஸ் பண்ணலாம். ஸோ அந்த மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டரோட இன்னொன்று என்ன டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பில்டின் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன். வாட் ஆல் த பில்டின் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா LEN, கேபிட்டலைஸ், சென்டர், ஃபைண்ட், தென் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஈஸ் ஆலம், ஈஸ் ஆல்பா, ஈஸ் டிஜிட், லோவர், ஈஸ் அப்பர், டைட்டில், ஸ்வாப் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய ஆப்ரேட்டர்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளோட இந்த மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஃபவுண்ட் ஆர் நாட் அப்படிங்கக்கூடிய ப்ராசஸ். நம்மளுடைய டெக்ஸ்ட் இருக்குது இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராசஸ் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபவுண்ட் ஆர் நாட் அப்படிங்கிறதுங்க சொல்கிறாங்க. ஸோ ஆஃப்டர் நம்மளுடைய ப்ராசஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா the syntax are in the string it will be get or not. The string it is get or not. அதுதாங்க in or not in அப்படின்னு சொல்கிறாங்க. in or not in. ஸோ அதை நம்மளுக்கு இங்கே ரெப்ரசன்டேஷன் பண்ணுறாங்க. ப்ரோக்ராம்ஸ் யூஸிங் ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரோக்ராம்ஸ் யூஸிங் ஸ்ட்ரிங்ஸ் ரிலேட்டட் இந்த ஃபுல் மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் ப்ராசஸ் பண்ணி நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 or 4 ப்ரோக்ராம்ஸ் நம்மளுக்கு அவைபிலிட்டியாக கொடுத்துருக்காங்க. அந்த 3 or 4 ப்ரோக்ராம்ஸ் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ 3 or 4 ப்ரோக்ராம்ஸ்லேருந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ப்ராக்டிக்கல் ப்ரோக்ராமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய ப்ரோக்ராம் டு செக் வெதர் த given string is palindrome or not. ப்ரோக்ராம் டு செக் வெதர் த given string is palindrome or not அப்படிங்கக்கூடிய ப்ரோக்ராம் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் ப்ரோக்ராமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த ப்ரோக்ராம் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ str1 ஈக்குவல் டு இன்புட் என்டர் எ ஸ்ட்ரிங் என்ன பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய ஸ்ட்ரிங்கு நான் கெட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ். str1 ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ அதில் சொல்லியிருக்காங்க str1 ஈக்குவல் டு என்ன ப்ராசஸ் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இந்த str1 அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்ட்ரிங்கை யூசர்ட்டேருந்து கெட் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராசஸ். str1 ஈக்குவல் டு இன்புட் என்டர் எ ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நான் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா str2 இது எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் கேரக்டர் இந்த பிளாங்காக கொடுத்துருக்காங்க str2. நான் இன்டெக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எதுக்காக சார் இந்த இன்டெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய டெக்ஸ்ட்டை இட் வில் பி பிரிண்டட் அண்ட் த ரிவர்ஸ் ஆர்டர். -1 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆச்சு அப்படின்னா என்னுடைய டெக்ஸ்ட் எப்படி பிரிண்ட் ஆகும், இந்த ரிவர்ஸ் ஆர்டரில் பிரிண்ட் ஆகுவாங்க. ஸோ அதுதான் இங்கே இண்டிகேஷன் பண்ணியிருக்காங்க. ஃபார் i in str1 ஃபார் என்னுடைய ஃபார் லூப்பில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா என்னுடைய ஸ்ட்ரிங்கை கெட் பண்ணுறோம். ஃபார் i in str1 str2 ப்ளஸ் ஈக்குவல் டு str index அப்படின்னு சொல்லியிருக்காங்க. str1 ஃபார் i in str1 str ப்ளஸ் ஈக்குவல் டு 2 str1 index அப்படின்னு ரெப்ரசன்டேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் என்னுடைய ஸ்ட்ரிங்கை கெட் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒவ்வொரு ப்ராசஸ் பண்ணுறாங்க. ஸோ str2 ப்ளஸ் ஈக்குவல் டு str1 அப்படிங்கிறப்போ 2 ஸ்ட்ரிங்கு என்ன பண்ணோம் அப்படின்னா யூ கேன் மெர்ஜ். str1ஐயும் str2வையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மெர்ஜ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ். சரிங்களா? ஸோ அப்போ மெர்ஜ் பண்ணி எனக்கு என்ன பண்ணுவாங்க, யூ கேன் டிஸ்பிளே த ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லலாம். இன்டெக்ஸ் -=1 அப்படின்னா
என்னுடைய இன்டெக்ஸ் வேல்யூவிலேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு வேல்யூவாக ரெடியூஸ் பண்ணி என்னுடைய ஸ்ட்ரிங்கை ஃபார் டிஸ்பிளேயிங் இந்த ரிவர்ஸ் ஆர்டரில் டிஸ்பிளே பண்ணக்கூடிய ஒர்க்கிங் இருக்குது. ஸோ அதுதான் இந்த இன்டெக்ஸ் மைனஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்டெக்ஸ் மைனஸ் ஈக்குவல் டு 1. நான் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா print அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. print the given string equal to the curly brace. the given string equal to curly brace. தென் அதுக்கடுத்து /n. இந்த /n கொடுத்துருக்கூடிய பர்பஸ் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு அதுக்கடுத்து இந்த ஸ்ட்ரிங் எனக்கு என்ன வரணும்னா நியூ லைனில் பிரிண்ட் ஆகணும். ஸோ இங்கே பிரிண்ட் ஆகிருக்கு இல்லையா அவுட்புட்டில் பாருங்கள். ஸோ அதுக்காக ஸோ இந்த ஃபர்ஸ்ட்டு த கிவன் ஸ்ட்ரிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம மேலே கொடுத்துருக்கோம் இல்லையா என்டர் எ ஸ்ட்ரிங். ஸோ இந்த இது ஸோ அப்போ இந்த மாதிரி 3 டைம்ஸ் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெட் பண்ணுறேன். ஸோ இந்த கர்லி பிரேசஸ் பார்த்திங்கன்னா என்னுடைய ஸ்ட்ரிங் ஆல்ரெடி கொடுத்த ஸ்ட்ரிங்கை நான் அகைன் டிஸ்பிளே பண்ணுங்கிறதுக்காக அதை கொடுத்துருக்கோம். நான் அதுக்கடுத்து நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஃபார்மேட் str1 str2 ஃபார்மேட் str1 str2 if str1 equal to str2 if str1 equal str2 அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ என்னுடைய ஸ்ட்ரிங்கை எப்படி பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்கன்னா you can process அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் அதுக்கடுத்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா என்னுடைய ஸ்ட்ரிங் print hence the given string is palindrome. in case of என்னுடைய syntax என்னுடைய ப்ராசஸில் இது சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆச்சு. if string 1 equal string 2. இப்போ இந்த palindrome அப்படிங்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா என்னுடைய லெட்டரை சிம்பிளாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் மாதிரி சொல்கிறேன். என்னுடைய லெட்டரை நான் எப்படி திருப்பி ரிவர்ஸ் ஆர்டரில் எழுதுனாலும் சரி ஆர் த ஈவன் ஆஃப் லெட்டர் எழுதினாலும் சரி அது எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரே மாதிரியான மீனிங் வர மாதிரி இருக்கணும். எப்படி திருப்பி எழுதினாலும் அதை நம்ம ஒரு வேர்டு கரெக்டான ஒரு வேர்டு வரதாக இருக்கிறது தான் என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா palindrome அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ நம்மளுடைய வேர்டு பார்த்திங்கன்னா மலையாளம் அப்படிங்கிற வேர்டு நம்ம திருப்ப ரிவர்ஸில் எழுதினாலும் அது என்னது மலையாளம் தான். ஸோ அப்போ இங்கே அதுக்காக தான் இஃப் str1 equal str2 ரெண்டு ஸ்ட்ரிங்கும் எனக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஈக்குவலன்ட் ஸ்ட்ரிங்காக இருந்துச்சு அப்படின்னா இஸ் அ palindrome அப்படிங்கிறத செக் பண்ணி சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இன்கேஸ் எ palindrome இது ரெண்டும் எனக்கு string 1 string 2 எனக்கு மேட்ச் ஆகலை இஸ் நாட் அ ஈக்குவல் அப்படிங்கிறப்போ hence the given string given is not a palindrome அப்படிங்கிறது வந்துடும். hence the given is not a palindrome அப்படிங்கிறது வரும். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா enter a string மலையாளம் the given string equal to மலையாளம் the reversed string equal to மலையாளம் hence the given string is palindrome. நான் அதை கொடுத்துருக்கூடிய ஸ்ட்ரிங் என்ன அப்படின்றாங்க இஸ் அ palindrome அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா enter a string welcome the given string equal to welcome. enter a string welcome the given string equal to welcome the reversed string equal to em. the reversed string equal to em. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரிங்கை ரிவர்ஸ் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகலை இஸ் நாட் ஈக்குவல் எனக்கு இது வந்து ஒரே மாதிரியான மீனிங் வரல. ஸோ அப்போ அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ் நாட் அ எனக்கு கம்பேர் பண்ண முடியலையா ஸ்ட்ரிங் 1 அண்ட் ஸ்ட்ரிங் 2 ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது எனக்கு என்னது ஃபஸ்ட்டு கரெக்டாக ஆர்டராக இருக்கும் போது எனக்கு கம்பேரிஷன் பண்ணோம். ஆஃப்டர் லெட்டரை ரிவர்ஸ் பொசிஷனில் போட்டு கம்பேரிஷன் பண்ணும்போது எனக்கு நாட் அ மேட்ச் தென் லெட்டர்ஸ் எல்லாமே என்ன ஆகலை மேட்ச் ஆகலை. ஸோ இது என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா hence the given string is not a palindrome அப்படின்னு சொல்கிறோம். hence the given string is not a palindrome. can you understand? புரியுதாப்பா? அதுக்கடுத்த ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா ப்ரோக்ராம் டு டிஸ்பிளே த ஃபாலோயிங் பேட்டர்ன். ப்ரோக்ராம் டு டிஸ்பிளே த ஃபாலோயிங் பேட்டர்ன் எனக்கு மேலே கொடுத்துருக்கக்கூடிய பேட்டர்னில் எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்டார்ஸ் பிரிண்ட் ஆகணும். அதுதான் என்னுடைய ப்ரோக்ராமுடைய பேட்டர்ன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ str1 அது ஒரு ஸ்ட்ரிங்காக கன்சிடர் பண்ணி I equal to 1 ஸ்டார்டிங் வேல்யூ என்ன கொடுத்துருக்கோம் 1 while I less than equal to 5. ஸோ அப்போ என்ன ஆகும் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி எனக்கு அப்படியே ஒவ்வொன்றா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா பிரிண்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ each one டைமும் ஸோ while I 1 less than or equal to ஃபஸ்ட் டைம் செக் பண்ணோம். கண்டிஷன் எனக்கு என்னது இட் இஸ் அ ட்ரூ.
இது சின்னதான வேல்யூ, இது சின்ன வேல்யூ தானே. அப்போ ட்ரூ அப்படிங்கிறப்போ திரும்பவும் அந்த கண்டிஷன் எங்கே போகும், ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணும். ஆஃப்டர் பிரிண்ட் str1 asterisk i str1 asterisk i str1 asterisk i அப்படிங்கிறப்போ என்ன ஆகும்னா என்னோட ஐயோட வேல்யூ ப்ளஸ் ஐயில் இருக்கக்கூடிய வேல்யூ என்ன ஆகும், பிரிண்ட் பண்ணக்கூடிய ப்ராசஸ் நடக்கும். ஸோ ஐ ப்ளஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஐ ப்ளஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இந்த ஐயோட வேல்யூ எனக்கு ஃபைனலாக என்ன பண்ணும் அப்படின்னா இன்க்ரிமெண்ட் பண்ணும் ஒரு வேல்யூ. இப்போ ஐயோட வேல்யூ லாஸ்ட் என்ன இருந்துச்சு, 1ன்னு இருந்துச்சு. அதை 1 இன்க்ரிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா ஐ ஈக்குவல் டு 2 அப்படிங்கிறது மாறும். ஐ ஈக்குவல் டு 2. ஸோ இது மாதிரி என்ன ஆகும்னா அப் டு த கண்டிஷன் ஆஸ் ஃபார் வாட் இஸ் த கண்டிஷன், அது ஈவன் 5 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 வரையிலுமே எனக்கு என்ன ஆகும், என்னுடைய கண்டிஷனை செக் பண்ணோம். ஆஃப்டர் எப்போ செக் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 இந்த கண்டிஷன் வரும்போது என்ன ஆகும்னா என்னுடைய வேல்யூவை கண்டிஷன் எனக்கு என்ன ஆயிரும், ஃபால்ஸ் ஆயிரும். ஸோ அப்போ எக்ஸிட் ஆகிட்டு எனக்கு என்ன ஆயிரும்னா இருக்கிற வேல்யூ எல்லாமே பிரிண்ட் பண்ணிடுவாங்க. சரியா? ஸோ அப்போ பிரிண்ட் எஸ்டிஆர் இன்ட்டு ஐ அப்படிங்கிறப்போ ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு ஸ்ட்ரிங் எனக்கு என்ன பண்ணுவாங்க, பிரிண்ட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு லைனும் ஒவ்வொரு ப்ராசஸாக நடக்கும். ஸோ அப்போ இது மாதிரி எனக்கு ஒர்க் நடந்துகிட்டே இருக்கும்போது என்ன ஆகுனா என்னுடைய ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு அடுத்த ப்ராசஸ் நெக்ஸ்ட் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஒன் ப்ரோக்ராம் கொடுத்துருக்கிறது என்னென்னு பார்க்கலாம். ஸோ program to display the number of vowels and constants in a given string. So first of all the program concept understand பண்ணுவோம், அதுக்கப்புறம் program inside போகலாம். So display the numbers, இதில் display number vowels consonants ப்ராக்டிக்கல் ப்ரோக்ராம் இதில் ஒன்று இருக்குது, ஒரு ப்ரோக்ராம் ஒன்று இருக்குது. சரிங்களா? இதில் பார்த்திங்கன்னா இந்த கான்செப்ட் ஜாயின் ஆகி வேறு ஒரு ப்ரோக்ராமும் உங்களுக்கு வரும். ப்ராக்டிக்கல் ப்ரோக்ராம் இந்த கான்செப்ட் ஒன்று, பாலிண்ட்ரோம் ஒன்று, இந்த ப்ரோக்ராம் ஃபார் ப்ரோக்ராம் டு டிஸ்பிளே த ஃபாலோயிங் பேட்டர்ன் அதுவும் இருக்குது. சரிங்களா? கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிச்சுக்கோங்க. ஸோ நான் கொடுத்துருக்கக்கூடிய ப்ரோக்ராமில் இப்போ என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங்கு கொடுக்குறோம். அந்த ஸ்ட்ரிங்கில் எத்தனை கான்ஸ்டன்ட் இருக்குது, எத்தனை வொவல்ஸ் இருக்குது, வொவல்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது தான் எனக்கு இங்கே ப்ராசஸ். எத்தனை கான்ஸ்டன்ட் இருக்குது, எத்தனை வொவல்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் எனக்கு இங்கே ப்ராசஸ். அதுதான் இங்கே நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய ப்ராசஸில் கொடுத்துருக்கோம். ஸோ நம்மளுடைய வொவல்ஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்தோம்னா ஏஇஐஓயு ஏஇஐஓயு அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் நம்மளுடைய கான்சனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரி, வொவல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏஇஐஓங்கிறது என்னது, நம்மளுடைய வொவல்ஸ். ஸோ இங்கே நம்ம கொடுத்துருக்கூடிய லெட்டர் ஃபஸ்ட்டு அந்த ப்ரோக்ராம் அவுட்புட்டை பார்ப்போம், அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். கொடுக்கக்கூடிய ஒரு லெட்டர் என்ன கொடுத்துருக்கோம், தமிழ்நாடு 1 2 3 4 5 6 7 8 கான்சனன்ட்ஸ் அப்படிங்கிறது எதுன்னு சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். கான்சனன்ட்ஸ். ஸோ ஃபார் ஐ இன் str1 if I in str2 v plus equal to 1 else v plus c plus equal to 1. Print the given string contains vowels and consonants. Format VC. ஸோ இதில் என்னுடைய கான்சனன்ட் எத்தனை வேர்டு இருக்குது அண்டு வொவல்ஸ் எத்தனை வேர்டு இருக்குது அப்படிங்கிறது தான் என்னுடைய ப்ராசஸ் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸாக இங்கே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போ இதை நம்ம ப்ரோக்ராமில் பார்ப்போம். ஸோ str1 ஈக்குவல் டு இன்புட் என்டர் எ ஸ்ட்ரிங். str1 ஈக்குவல் டு இன்புட் எ ஸ்ட்ரிங். ஒரு ஸ்ட்ரிங்கை நான் என்ன பண்ணுறோம், யூசர் கெட் பண்ணுறாங்க, யூசர்கிட்டருந்து கெட் பண்ணுறாங்க. str ஈக்குவல் டு AEIIOOU. இந்த ஈவந்தோ இதில் அப்பர் கேஸ் லோவர் கேஸ் ரெண்டுமே கொடுத்துட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பர் கேஸாக இருந்தாலும் அது வொவல்ஸ் தான், லோவர் கேஸாக இருந்தாலும் அது வொவல்ஸ் தான். V, C
v comma c equal to 0. ஸோ இந்த vc அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வவ்வல்ஸு கான்ஸ்டன்ட், வவ்வல்ஸ் எத்தனை இருக்குது, கான்ஸ்டன்ட் எத்தனை இருக்குது அப்படிங்கிறது எனக்கு ஃபஸ்ட்டு இனிஷியலைஸ் பண்ணுறதுக்காக இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 0 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். புரியுதாப்பா? vc அப்படின்னா என்னன்னு கன்ஃபியூஷன் ஆகாதீங்க. விங்கிறது வவ்வல்ஸு, சிங்கிறது கான்ஸ்டன்ட்ஸ். ஸோ அதை எனக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இனிஷியல் வேல்யூ என்ன இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக அங்கே ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. ஃபார் லூப் எடுத்திருக்காங்க. ஃபார் i in str1, ஃபார் i in str1 if i in str2, ரெண்டு இதில் இருக்கக்கூடிய இதையும் என்ன பண்ணுறாங்கன்னா கம்பேரிஷன் ப்ராசஸ் பண்ணுறாங்க. ப்ளஸ் வவ்வல் ப்ளஸ் ஈக்குவல் டு 1, இன்கேஸ் அதில் வவ்வல் வந்தது அப்படின்னு எனக்கு அங்கே வேல்யூ என்ன ஆகணும், இந்த வவ்வல்ஸ் v ஈக்குவல் டு 0, c ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வவ்வல் வந்தது அப்படின்னா அதில் ஒரு வேல்யூ ஆட் ஆகணும், கான்ஸ்டன்ட் வந்தால் அதில் ஒரு வேல்யூ ஆட் ஆகணும். ஸோ அப்போ இது மாதிரி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வேல்யூஸ் எல்லாமே ஆட் ஆகும். ஸோ அப்போ நம்மளுடைய இந்த ப்ராசஸில் பார்த்திங்க அப்படின்னா ஹவு மெனி வவ்வல்ஸ் இருக்குது, ஹவு மெனி கான்சனன்ட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஃபார் இன் திஸ் ப்ரோக்ராம் தி கிவன் ஸ்ட்ரிங் கண்டைன் 11 vowels, 50 கான்சனன்ட்ஸ் அப்படிங்கிறாங்க, 15 கான்சனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இது மாதிரி நம்மளுக்கு என்ன ஆகும்னா பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் த கிவன் ஸ்ட்ரிங் கண்டைன்ஸ் த லாஸ்ட் த கிவன் ப்ராசஸ். ஸோ இந்த கர்லி பிரேஸில் எனக்கு என்ன ஆகும்னா என்னுடைய வேல்யூ அப்ளிகபிள் ஆயிரும். 11, 15 கான்சனன்ட்ஸ் ஃபார் ஃபார்மேட் v, c, ஃபார்மேட் v, c அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது புரியுதாப்பா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ரோக்ராம்ப்பா இந்த ப்ரோக்ராம். ப்ளஸ் ப்ரோக்ராம் டு செக் வெதர் த கிவன் ஸ்ட்ரிங் இஸ் palindrome ஆர் நாட் அப்படிங்கிற ப்ரோக்ராம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ரோக்ராம். ஸோ ப்ராக்டிக்கல் ப்ரோக்ராம் ஆல்சோ அது. சரிங்களா? நான் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ப்ரோக்ராம் டு கிரியேட் appreciation CDS. Appreciation refers list of elements appears in alphabetical order. ஸோ இப்போ நம்ம ஒரு லெட்டர்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அந்த லெட்டர்ஸில் ஒரு அப்ரிவியேஷன் லெட்டர் ஒன்று கொடுத்துருக்கோம் அப்படின்னா அந்த லெட்டர் என்ன பண்ணோம் அப்படின்னா இட் வில் பி கன்வெர்ட் ஆஸ் அ வேர்ட். ஸோ அதுதான் என்னுடைய ப்ராசஸில் நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்கள் ஸ்ட்ரிங் 1ல் பார்த்திங்கன்னா என்ன வேல்யூ கொடுத்துருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய A2 என்ன கொடுத்துருக்கோம், H1 கொடுத்துருக்கோம், ABCDEFGH அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸ்ட்ரிங் str2 ATE அப்படின்னு தான் என்னுடைய லெட்டர் முடியணும். ஸோ அப்போ பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரிங் 1ல் ஒவ்வொரு லெட்டர் எடுத்துகிட்டு ஸ்ட்ரிங் 2 என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எனக்கு அப்படியே பிரிண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்திங்க அப்படின்னா ஃபார் i in str1 print i plus str2 end equal to /n அப்படின்னு சொல்லியிருக்காங்க. print i plus str2 end equal to /t அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இது எப்படி சார் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும், how it is printed அப்படின்னு சொல்லி கேட்கலாம் நீங்கள். for i in str1ல ஒவ்வொரு வேல்யூ எடுக்கிறாங்க. print i plus str2 ஃபார் எக்ஸாம்பிள் str1ல் ஏன்னு எடுத்துக்கிறோம். இதுதான் என்னென்னா str1. அடுக்கிறது str2 அப்படிங்கிறப்போ இதில் என்ன இருக்குது AT. ஸோ அது நம்மளுக்கு இங்கே பிரிண்ட் ஆகுதா. ஸோ அப்போ str1லேருந்து ஒரு கேரக்டரும் ப்ளஸ் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்மளோட str2 என்ன பண்ணுறாங்க அப்படியே பிரிண்ட் பண்ணி அது ஒரு மீனிங் ஆஃப் வேர்டாக at, bat, rate, cat, date, eat, fat, get, at அப்படின்னு என்ன பண்ணிங்கன்னா நம்ம மீனிங்ஃபுல் ஆஃப் வேர்டை என்ன ஆகும்னா ஃபார்ம் பண்ணி கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ இது ஒரு நம்மளுடைய ப்ரோக்ராம் பேட்டர்ன். நான் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுடைய ப்ரோக்ராம் தட் accepts a string from the user and display the same after removing vowels from it அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யூசர் கொடுக்கக்கூடிய வேல்யூ என்ன பண்ணுறாங்க, யூசர்கிட்ட கெட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதாங்க சொல்கிறாங்க ப்ரோக்ராம் தட் accept a string from the user and display the same after removing vowels from it அப்படின்னு சொல்கிறாங்க. vowels from it. ஸோ
for the process of accept a string from the user. யூசர்ட்ட என்ன பண்ணுறாங்க, ஸ்ட்ரிங்கை வாங்கிக்கிறாங்க. ஸ்ட்ரிங்கை வாங்கிட்டு என்ன பண்ணுறாங்க, and display the same after removing vowels from it. என்னுடைய vowels என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரிமூவ் பண்ணுறாங்க. ஸோ அதுதாங்க என்னுடைய ப்ராசஸ். டிஸ்பிளே த சேம் ஆஃப்டர் ரிமூவிங் vowels from it அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரோக்ராம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வேர்டில் இருக்கக்கூடிய சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க, ஒரு வேர்டில் இருக்கக்கூடிய வவ்வல்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டு கான்சனன்ட் மட்டும் டிஸ்பிளே பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. சாரி, வவ்வல்ஸ் இல்லாத வேர்டு மட்டும் டிஸ்பிளே பண்ணுற மாதிரி எனக்கு கொடுத்துருக்கக்கூடியதான் இங்கே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ டிஎஃப் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா என்னுடைய வேரியபிளை டிஃபைன் பண்ணியிருக்கோம். remember அப்படிங்கிற remember vowels temp str1 for I in S. if I in alphabet இந்த vowels எல்லாமே கொடுத்துருக்கோம், என்னென்ன vowels அவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது. then pass temp str1 equal to I, temp str plus equal to I, temp str plus equal to I, print the string without vowels, the string without vowels. ஸோ என்னுடைய ஸ்ட்ரிங்கில் இருக்கக்கூடிய vowels எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு எனக்கு என்ன பண்ணணும், டிஸ்பிளே பண்ண வைக்கணும். str1 equal to input enter a string, str1 equal to input enter a string. remember vowels. ஸோ இதை என்ன ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், அவுட்புட்டில் பாருங்கள், நான் ஸ்ட்ரிங் கொடுக்குறேன், என்டர் எ ஸ்ட்ரிங் கேட்டிருக்கு. மேத்தமெட்டிக்கல் ஃபவுண்டேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த என்டையர் ஆஃப் வேர்டில் இருக்கக்கூடிய வவ்வல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி எனக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா த ஸ்ட்ரிங் வித்தவுட் வவ்வல்ஸ். ஸோ மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷனை எனக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அனதர் ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் தட் கவுண்ட் த அக்கரன்ஸ் ஆஃப் கேரக்டர் இன் எ ஸ்ட்ரிங். ப்ரோக்ராம் தட் கவுண்ட் த அக்கரன்ஸ் ஆஃப் எ கேரக்டர் இன் எ ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அக்கரன்ஸ் ஆஃப் எ கேரக்டர் அப்படின்னா உங்களுடைய ஸ்ட்ரிங்கில் எவ்வளோ கேரக்டர்லாம் இருக்குது அப்படிங்கிறது இங்கே டிஸ்பிளே பண்ணுறாங்க. ஸோ இதில் பாருங்கள், ப்ரோக்ராம் தட் கவுண்ட் the occurrence of a character in a string. எவ்வளோ ஸ்ட்ரிங் இருக்குது, என்ன ப்ராசஸ் ஆகுது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. def count s, c1 equal to 0 for I in S. if I equal to c1 plus equal to 1, return c1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. str1 equal to input enter a string, return str1 equal to input enter a string அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னுடைய கேரக்டரில் என்னுடைய இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துருக்கேன். if I equal to c1 plus equal to 1, அப்படின்னு சொல்லியிருக்காங்க. return c1, str1 equal to input enter a string, return s1 equal to input enter a string, ch equal to input enter a character to be searched, after என்னுடைய கேரக்டரில் என்ன இருக்குது அப்படிங்கிறது என்ன பண்ணோம் அப்படின்னா சர்ச் பண்ணி ப்ராசஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆஃப்டர் ch equal to input enter a character to be searched in case of என்னுடைய கேரக்டரில் என்னென்ன அந்த occurrence of charactersலாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அதில் பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கு அது ch equal to input enter a character to be searched, நான் கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்கில் எந்த கேரக்டரை நான் கண்டுபிடிக்கணும். இது வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுக்குறோம், அந்த ஸ்ட்ரிங்கை கொடுத்ததுக்கப்புறம் ஒரு லெட்டர் கொடுத்து அந்த லெட்டர் எத்தனை டைம் எனக்கு பிரிண்ட் ஆகிருக்கு, ஹவு மெனி டைம்ஸ் டு பிரிண்டட் அப்படிங்கிறது தான் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு கான்செப்ட்ஸ்.
ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஒரு ஸ்ட்ரிங்கில் கொடுத்துருக்கூடியது CNT equal to count str1, ch. CNT equal to count str1, ch. Print the given character curly brace. The given character இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய number of character count பண்ணக்கூடிய process. So the given character is because times in the given string, format ch, cnt, format ch, cnt. நான் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளோட அவுட்புட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த அவுட்புட்டில் என்ன டிஸ்பிளே ஆகுது, என்ன ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா என்டர் எ ஸ்ட்ரிங் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங். ஸோ இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் அப்படிங்கக்கூடிய ஸ்ட்ரிங்கில் நான் எந்த கேரக்டர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்கணும். அதுதான் அங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ என்டர் எ கேரக்டர் டு பி சர்ச்டு. நான் சர்ச் பண்ணக்கூடிய கேரக்டரை கொடுத்துருக்கேன், அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். த கிவன் கேரக்டர் இஸ் occurs times in the given string. ஸோ இந்த கேரக்டர் எத்தனை டைம் நம்மளுக்கு அக்கர் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 times in the given string. 3 time in the given string அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா பாயிண்ட்ஸ்டிவ் ரிமெம்பர் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரிங் இஸ் எ டேட்டா டைப் இன் பைத்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பாயிண்ட்ஸ்டிவ் ரிமெம்பர் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ ஸ்ட்ரிங் இஸ் எ டேட்டா டைப் இன் பைத்தான். Strings are immutable. That means once you define string, it cannot be changed during execution. So string என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாது. Once you define string, it cannot be changed during execution of process அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Defining strings within triple quote also allow creation of multiple strings. Once நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஸ்ட்ரிங் என்ன பண்ணோம், அது அப்படி என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஸ்ட்ரிங்கை க்ரியேட் பண்ணோம். இன் எ ஸ்ட்ரிங் பைத்தான் allocate an index value for its each character which is known as subscript அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் subscript அப்படின்னு define subscript அப்படின்னு கேட்கலாம். அது 2 மார்க்காக. The subscript can be positive or negative integer numbers. என்னுடைய subscript என்னவாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் நம்பர்ஸாக கூட இருக்கலாம். Slice is a substring of a main string. அப்படின்னு சொல்கிறாங்க. Straight is a third argument in slicing operation. அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா escape sequence starts with a backslash and it can be interpreted differently. The format function used with a string is very versatile and powerful function used for formatting strings. என்னோட ஸ்ட்ரிங்கில் என்ன பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் பண்ணுறது சொல்கிறாங்க. The in and not in operator can be searched with a strings to determine whether a string is present in another string. அதர் வேறு ஒரு ஸ்ட்ரிங்கில் இருக்கா அப்படிங்கிறத இங்கே நம்மளுக்கு ரெப்ரசன்டேஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா புக் பேக் கொஷின்ஸ். ஸோ இந்த புக் பேக்கில் பார்த்திங்கன்னா ஆன்சர் அண்ட் ப்ராக்டிஸ்னு சொல்லிட்டு ஒரு 10 ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 10 ப்ரோக்ராமுக்கும் ப்ரோக்ராம் உங்களுக்கு கொஞ்சம் சாஃப்ட் காப்பி நான் உங்களுக்கு அனுப்பிடுறேன், வேர்ட் ஃபைல் PDF ஃபைலாக. ஓகே, நான் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா ஆன்சர் என்னென்னா ஆன்சர் மட்டும் நான் சொல்லிடுறேன். ஸோ டி ஆப்ஷன். Which of the following is the output for the following Python code? நான் அதுக்கடுத்து செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வாட் வில் பி த அவுட்புட் ஆஃப் த ஃபாலோயிங் கோட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்மால் ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா இட் இஸ் அக்கரிங் எரர், டைப் எரர். தேர்ட் ஒன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆப்ரேட்டர் இஸ் யூஸ்டு ஃபார் கன்கார்டினேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கன்கார்டினேஷன் அப்படின்னா A + சைன். நான் அதுக்கடுத்தது பாருங்கள் ஃபோர்த் ஒன் defining strings with the triple quote allows creating multiple strings. அதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஸ்ட்ரிங்ஸ். ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா strings in Python immutable அப்படின்னு சொல்கிறோம். நான் அதுக்கடுத்தது பாருங்கள்
Sixth one, which of the following is the slicing operator அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸ்லைசிங் ஆப்ரேட்டர் சிம்பிள் 1 மார்க் கேட்பான்னு சொன்னோம்னா அது புக் பேக் 1 மார்க் கேட்க பாருங்கள். ஸ்லைசிங் ஆப்ரேட்டர் சி. வாட் இஸ் ட்ரைட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தேர்ட் ஆர்குமெண்ட் ஆஃப் ஸ்லைஸ் ஆப்ரேஷன், டி ஆப்ஷன். தேர்ட் ஆர்குமெண்ட் ஆஃப் ஸ்லைஸ் ஆப்ரேஷன். எய்த் ஒன் பார்த்தீங்கன்னா, which of the following formatting character is used to print exponential notation in uppercase. Exponential notation in uppercase, option B. Ninth one, which of the following is used as placeholders or replacement fields which get replaced along with the format function. அதுக்கு அடுத்தது பாருங்க, the subscript of a string may be, the subscript string of may be, D option. ஸோ இது கொடுத்துருக்காங்க. நான் அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 1 மார்க் கொஷின் 2 மார்க் கொஷின் பேஜ் நம்பர்ஸ் மட்டும் சொல்கிறேன் பாருங்கள். த ஃபிஃப்த் ஒன் பார்த்திங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன், வாட் இஸ் அ ஸ்ட்ரிங், பேஜ் நம்பர் 114. பேஜ் நம்பர் 114 இருக்குது. Second one, do you modify a string in Python, 116. Third one, how will you delete a string in Python, 116. Fourth one, what will be the output of the following Python code. ஸோ இது என்ன பண்ணோம், str1 into 3 அப்படின்னா 3 டைம் என்ன பண்ணோம், ஸ்கூல் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணோம். சிம்பிளாக எஸ்எஸ்ன்னு எழுதியிருக்கேன். அதோடைய அவுட்புட் என்னென்னா ஸ்கூல் ஸ்பேஸ் விட்டு ரிட்டர்ன் பண்ணுங்கள், அல்லது ஸ்பேஸ் இல்லாமல் ரிட்டர்ன் பண்ணுங்கள். நான் ஃபிஃப்த் ஒன் பார்த்திங்க அப்படின்னா, வாட் இஸ் த ஸ்லைசிங் அப்படிங்கிறது 119. நான் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா, இது ஒரு ப்ரோக்ராம் இருக்குது பேஜ் நம்பர் 130. பேஜ் நம்பர் 120 அந்த ப்ரோக்ராம் இருக்குது. பட் அதில் ஒரு ஸ்லைஸை ஒரு சின்ன ஸ்மால் சேஞ்சஸ் மட்டும் பண்ணோம். அதில் பார்த்திங்கன்னா இன்டெக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்குற இடத்துல இன்டெக்ஸ் -1ன்னு போட்டிங்கன்னா ஓகே. அதே மாதிரி கீழே இன்டெக்ஸ் ப்ளஸ் ஈக்குவல் டு 1ங்கிற இடத்துல -1 அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த அவுட்புட் உங்களுக்கு வந்துடும். பேஜ் நம்பர் 120 நான் சொன்ன மாடிஃபிகேஷன் நல்லா பார்த்துக்கோங்க. நான் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் கொஷின், பேஜ் நம்பர் வாட் ஷார்ட் ரைட் a short note about the following with example அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 123. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 124. தேர்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா WELO இதுதான் அவுட்புட், WEOL. நான் ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா 122, 123. ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா 125. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா 5 மார்க் ஒரு கொஷின் தான் இருக்குது இதில். எக்ஸ்பிளைன் அபவுட் ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர்ஸ் இன் பைத்தான் வித் சூட்டபிள் எக்ஸாம்பிள் சொன்னோம் இல்லையா. ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர்ஸ் ஒன்று 118, 119, 120. ஸோ இதுதான் என்னுடைய கிளாஸில் கொடுத்துருக்குறது. ஸோ இந்த கிளாஸில் இது வரலும் போதும். நெக்ஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணலாம். இஃப் யூ ஹேவ் எனி டவுட் ரிகார்டிங் இருந்தது அப்படின்னா கேட்டுக்கோங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் கான்செப்ட் வைஸ் நல்லா பார்த்துக்கோங்க. புரியல அப்படின்னாலும் கேளுங்க. தேங்க்யூ.